ஹாய், இப்போ நான் என்ன உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன்னு சொல்லி சொன்னா, பாலண்டு பார்த்தால் அது பால், பாலை கல்லு என்று பார்த்தால் அது கல்லு. பரமரத்துல தென்னை மரத்துல இருந்து வரும் கல்லு, அந்த கல்லு எல்லாமே எங்கள் பார்வையில் தான் இருக்குது. அதோட என்னொன்று நான் சொல்றேன், என்னண்டு முக்கியமா ஒன்று சொல்றேன் என்னண்டா, இப்ப நான் ஒரு பொருள் இருக்குத்தானே, ஒரு பொருளை வச்சுட்டு அதை எப்படித்தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அதன் உணர்வு உங்களுக்குள்ள உண்மையிலேயே வராது. அதுதான் உண்மை. இப்போ நான் ஒரு யூரியா பேக்கில் வந்து 10 கிலோ சாமானை வச்சு போட்டு என் பிள்ளைக்கு நான் விளக்கம் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா அவாக்கு அந்த விளக்கம் போய் சேரவும் கஷ்டமா இருக்கும், விளக்கப்படுத்தியும் பிரயோஜனம் இல்லை, அது விளங்குற தன்மை குறையவா இருக்கும். நான் வந்து உண்மையிலேயே இந்த பதிவுகள், வீடியோக்கள், போட்டோக்களையே நான் பகிர்ந்து கொள்றேன்னு சொல்லி சொன்னா, நானுமே உண்மையில பல வீடியோக்களை பார்த்து தான் எனக்கும் அந்த உணர்வு, அந்த மனிதம், அந்த மனிதாபிமானம், அந்த கருணை எல்லாமே நானும் பல வீடியோக்களை பார்த்து தான் எனக்குமே வந்தது. அதே மாதிரி அது அவ்வாவுக்கு நான் சொல்லி கொடுக்காமலே கருணை, அன்பு, பாசம், மனிதம், மனிதாபிமானம் எல்லாமே சொல்லி கொடுக்காமலே அவாவே உணரக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதை பார்க்கல நீங்க கூட உணர்வீங்கள், நான் கூட உணர்வேன். ஒரு வீடியோவை பார்க்கல நான் கூட அதை உணர்வேன். அது ஒரு பொருளை வச்சு எங்களால் உணர்த்த முடியாது. 10 கிலோ பேக்குள்ள ஒரு 10 பேக்கை வச்சு ஒரு போட்டோ போட்டிங்களன்னா உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி கூட எங்களுக்கு வராது. அதுவும் ஒரு காரணத்துக்காண்டித்தான் நான் இந்த பதிவுகள் எல்லாத்தையும் உடனுக்குடனே சோசியல் மீடியாவில் பதிஞ்சு கொள்றேன். ஏன்னா இந்த சோசியல் மீடியா இருக்குத்தானே, அதுதான் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு தளம் என்று சொல்லலாம். எல்லாருக்குமே உடனே போய் சேருது. உண்மையிலேயே உடனே போய் சேர்ற தளமா இருக்குது. அதுல பகிர்ந்து கொள்றது உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, 10 பேர் நல்லதா சொல்லி அதுல ஒரு ஆள் வந்து நெகட்டிவா சொன்னாலும் நான் அதை மைண்ட் பண்ண போறதில்ல. நல்லது செய்யல, நீங்க நல்லது மட்டுமே நினைங்க, அதுவே போதும். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. மனிதாபிமானம், அன்பு, கருணை, பாசம், அது இருந்தாலே போதும். வேற ஒன்றுக்கும் யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நானுமே பயப்பட போறதில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சது. நன்றி. இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன்னா பகிர்ந்து கொண்டுட்டேன். ஹாப்பி.